Sivakasi Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபீஸ் ரெண்டுமே வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் ரெசிபி. இது ரைஸ் வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விடலாம். இல்லைன்னா சும்மா ஒரு நாள் போர் அடிக்குது எதுவுமே எல்லா காயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து சிம்பிளா வேலை முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரைஸ் நீங்க செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய புலாவ், பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, எவ்ரிதிங் நிறைய இருக்கு. இன்னும் இது போக வந்து இது இன்னொரு புதுசா ரெண்டு ரெசிபி. புதுசானா ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த ரெசிபிஸ் மாதிரி தான், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஸோ நீங்க இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் ஊற்ற போறேன். நெய் பக்கத்துல இல்லை, நெய் எடுத்துட்டு வந்து நான் நெய் ஊற்றிடுறேன். ஓகே, இப்போ இதில் எண்ணெயும் நெய்யும் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ அண்ட் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சமாக இது சோம்பு, பெருஞ்சீரகம் இதில் இதாகி வரும்போது அந்த இது கொஞ்சம் வெடித்து ஒரு ஃப்ளேவர்லாம் வரும்போது வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து இது புதினாவும் கொத்தமல்லி இலையும் போடுறேன். இதில் தக்காளி பழம் போடுறேன். இங்கே வந்து வெட்டி வச்சுருக்கிற காய் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட் அண்ட் பட்டாணி. உங்களுக்கு பீன்ஸ் கிடைச்சதுன்னா பீன்ஸும் போடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடாக வெந்திருக்கும். கொஞ்சமாக பிரியாணி மசாலா, இது பிரியாணி பவுடர் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிறது தான் நான் போடுறேன். நான் வீட்டில் ஹோம்மேடாக நான் பண்ணது தான். வேறு நீங்கள் வந்து உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பிரியாணி மசாலா ஆனால் கொஞ்சமாக போடுங்க. அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான், நிறைய போட்டுறாதீங்க. நம்ம இந்த யூஸ்வலாக பிரியாணிக்கெலாம் போடுற மாதிரி போடாதீங்க. இப்போது நான் இங்கே அரிசி கழுவி வச்சுருக்கேன். இந்த பவுலில் கழுவி தான் வச்சுருக்கேன், சோப்லாம் பண்ணலை. இப்போ நான் இங்கே இந்த எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு தேங்காய் பால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 கப் தான் இருக்குது என்கிட்ட. நான் அவ்வளோதான் எடுத்தேன். இது போக மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேனோ அவ்வளவுக்கு நான் இங்கே தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால் போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போடணும். போடலைன்னா அப்புறம் நமக்கு சப்புன்னு இருக்கும் ரொம்ப. சரி, இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நல்லா இது கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் போட்டுட்டு இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நல்லா இது கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு, என் அடுப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும், சிம்மில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, நான் திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஹாஃப் குக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இங்கே வந்து பிரெட் பீசஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் முந்திரி பருப்பும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். போட்டுட்டு அகேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது அனதர் 3-4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா குக்கானது தெரியுது. நான் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனதர் 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் முதல்ல கொஞ்சம் இங்கே எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பன்னீர்லாம் சின்ன சின்ன ரொம்ப குட்டி குட்டி க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அப்படி கொஞ்சம் அப்படி இந்த கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த டிக்காக்கலாம் மாதிரி அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு. இது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். போட்டு நம்ம கிண்ட வேண்டாம். ஓகே,
இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ரௌன் ஸ்லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயோடு எடுக்கலை, எண்ணெய் இல்லாமல் எடுக்கிறேன். இது மாதிரி இதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, இதில் இங்கே நான் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த வெஜிடபிள்ஸ் கேபேஜ், கேரட், கேப்சிகம், உங்களுக்கு பீன்ஸ் கிடைச்சதுன்னா பீன்ஸ் கூட போட்டுக்கோங்க. இதில் சால்ட், இது வந்து இங்கே ஒயிட் பெப்பர் பவுடர் நான் வச்சுருக்கேன், இது இல்லைன்னா பிளாக் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பனீரையும் போட்டுக்கிறேன். இதில் இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ரொம்ப நேரம் வதக்கலாம் வேண்டாம். கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக வினிகர், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் தான் இருக்குது அப்படின்னா அது கூட போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சாஷேஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் டொமேட்டோ கெச்சப் அதிலேருந்து போடுறேன். நல்லா 2 சாஷே போடுறேன். அப்புறம் இங்கே நான் ரைஸ் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாதிரி 3/4 வேக்காடு, சரியா, ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவும் குக் ஆகலை. நல்லா இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை. எஸ், யம்மி யம்மி பனீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அவ்வளோதான். இது நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? இந்த பிரிஞ்சி ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பிரிஞ்சி ரைஸ். பிரிஞ்சி ரைஸ் வந்து இது வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் வெஜிடபிள் பிரியாணி வந்து இன்னும் கூட அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து எல்லாமே சட்டிலாக மைல்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். அதாவது இது வந்து எப்படி நான் என்ன நினச்சேன்னா, நான் செய்யும் போதும் சாப்பிடும் போதும் அந்த ஃப்ளேவர் சாப்பிடும் போதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெஜிடபிள் பிரியாணியும் தேங்காய் பால் சாதம்னு ஒன்று செய்வோம் இல்லையா, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் மைல்டாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, சைடுக்கு வந்து சிக்கன் வதக்கல் வச்சுருந்தேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அதுவுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெஜ் கீமா ஃப்ரை ஒன்று ரெசிபி இருக்குது நம்ம சேனலில். இது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போட்டுடுறேன். இது போக வந்து சும்மா சிம்பிளாக சும்மா சிப்ஸ் மட்டும் வச்சு சாப்பிடணும், இல்லை தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். அதுவுமே நல்லதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா பனீர் ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து அன்னைக்கு பனீர் ஒரு பாதி பேக்கெட் இருந்தது. சந்தியா வந்து அவளுடைய ஒரு இதுக்காக பனீர் செஞ்சு இது பண்ணிட்டா. இன்னொரு இதுக்காக எனக்கு பாதி பனீர் இருந்தது. ஸோ அது ஓப்பனாகவே இருந்தது. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இப்போ பனீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடுறேன் அம்மா அப்படின்னு சொன்னேன். அவன் சரின்னு சொன்னான். அப்போதான் எனக்கு வந்து ஆமாம், இது வரைக்கும் நம்ம பனீர் ஃப்ரைட் ரைஸ் நம்ம பண்ணதே கிடையாதுல்ல சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பனீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன் நான். இது வந்து இந்த எனக்கு இது சாப்பிடும்போது என்ன தோணுச்சுன்னா, பனீர் சாப்பிடும் போதெல்லாம் வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸில் வந்து அந்த எக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தது. பட் பனீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது இன்னும் நல்லா இருந்தது, நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக சைட் டிஷ் வந்து ஒரு இது மஞ்சூரியன் மாதிரி வைப்போம், வெஜ் மஞ்சூரியன் மாதிரி வைப்போம்னு நினச்சேன். பட் எனக்கு அன்றைக்கி டைம் இல்லை. ஏன்னா இப்போ கம்மிங் இந்த மந்த் ஃபுல்லாகவே சந்தியா வந்து பயங்கர பிஸி. எனக்கு கிடைச்ச நேரத்தில் தான் நான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சுது. கிச்சன் இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு. எப்போ பாரு ஃபுல்லி ஆக்குபைடு, எப்போ பாரு ஜாமான்லாம் வெளியே அப்படியே கிடக்கு. ஸோ எஸ், அவள் பிஸியாக இருக்கா.
நானும் வந்து ஐம் ட்ரையிங், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெசிபிஸ் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர்.